Good morning all. Today I am here to motivate you. Let me start with a story. ஒரு பிஸ்னஸ் மேன் இருந்தாராம். அந்த பிஸ்னஸ் மேனோட பையன் எப்போதுமே டைமை யூட்டிலைஸ் பண்ணவே மாட்டாங்க, வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அவங்க அப்பா என்ன யோசிச்சாரு, அந்த பையனுக்கு எப்படியாச்சும் டைமோட வேல்யூவை சொல்லி கொடுக்கணும், கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி அவனை ஒரு பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே 3 பெக்கர்ஸ் இருக்காங்க. அந்த 3 பேருக்குமே அவரோட கையில் இருந்த ஒரு கட்டு பணத்தையும் அவங்க கொடுக்குறாங்க. அவங்க அப்பா கொடுத்துட்டு அவங்க ரிட்டர்ன் வந்துடுறாங்க. சேம் டேட்டில் 1 இயருக்கு அப்புறம் அவங்க அந்த பையனை திரும்ப கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பெக்கர்ஸ் இருக்க அதே பார்க்குக்கு போனாங்க. அங்கே ஒரே ஒரு பெக்கர் மட்டும்தான் இருந்தார், மீதி 2 பேரும் இல்லை. அந்த ஒரே ஒரு பெக்கர் கிட்ட அவர் கேட்டார், என்ன ஞாபகம் இருக்கா, நான் உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து பணம் கொடுத்துட்டு போனேன், நீங்கள் அதை என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னாராம், நான் அந்த பணத்தை வச்சு நல்லா 2 மந்த்ஸுக்கு சாப்பிட்டேன், நல்லா தூங்கினேன், எனக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ மீதி 2 பேர் எங்கே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாராம், எனக்கு இந்த பார்க்குக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருக்கும், அதில் ஒரு பெக்கர் வந்து நீங்கள் கொடுத்த காசை வச்சு அந்த ஐஸ்கிரீம் ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்போ அந்த ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு போய் பார்க்கும்போது அந்த பெக்கர் இவரை ஞாபகம் வச்சு இவருக்கு ரொம்ப தேங்க் பண்ணுவார். நான் இப்படி பிச்சை எடுத்துட்டு இருந்தேன், பட் நீங்கள் கொடுத்த இந்த அமௌண்ட்டை வச்சு தான் நான் இப்படி ஒரு ஐஸ்கிரீம் கடையை ஸ்டார்ட் பண்ணி இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, என்னோடய லைஃப் ஃபுல்லாகவே ஏர்ன் பண்ணதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி அவருக்கு தேங்க் பண்ணுறாரு. 3rd பெக்கர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கும்போது பக்கத்தில் இருக்கிற ஒயின் ஷாப் கிட்ட போய் அவர் அந்த காசெல்லாம் வச்சு சீட்டை ஆடுறதுக்கு யூஸ் பண்ணிட்டாரு. அவருக்கு சீட்டை ஆட இன்னமும் அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவர் மனசில் தோணிகிட்டே இருந்ததுனால அந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாரு. திரும்ப மார்னிங் டைமில் பிச்சை எடுப்பார், ஈவினிங் டைமில் அந்த அமௌண்ட் எல்லாத்தையும் கொண்டு போய் சீட்டாடி அவரோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இப்போ அவங்க அப்பா அந்த பையனை வெளியே கூட்டிகிட்டு வந்து கேட்பாரு, நீ இந்த 3 பேரையுமே பார்க்க, இந்த 3 பேருக்குமே நான் சரியான ஈக்குவல் அமௌண்ட்டு தான் கொடுத்தேன், ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக அதை யூஸ் பண்ணியிருக்காரு, மற்ற 2 பேரும் அவங்களுக்கு கொடுத்ததை யூஸ் பண்ணாமல் அவங்க லைஃப்பையே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இதை விட ப்ரீஷியஸ் ஆனது நம்மளுக்கு லைஃப்பில் இருக்கிறது டைம் தான். இப்போ இந்த 3 பேரை மாதிரி நீ யார் மாதிரி இருக்க விரும்புகிற, டைமை யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண விரும்புறியா, இல்லை இந்த ஃபஸ்ட்டு பெக்கர் மாதிரி அதே திரும்ப அந்த டைமெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நான் எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி பிச்சை எடுக்கிற மாதிரி திரும்ப அதே வேலைக்கு போயிடுவியா, இல்லை செகண்டாக பார்த்தவர் மாதிரி யூட்டிலைஸ் பண்ணுவியா, இல்லை 3rடாக பார்த்தவர் மாதிரி இன்னும் ஃபஸ்ட்டாக போயிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க அப்பா கேட்ட இதே கொஸ்டினை நான் உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் கேட்குறேன், நீங்கள் இந்த 3 பெக்கர்ஸில் யார் மாதிரி நீங்கள் டைமை யூஸ் பண்ணுவீங்க? வெரி குட். ஸோ இப்போ நான் சொல்லதும் வந்து உங்களுக்கு டைம் பற்றி தான். டைம் நம்மளுக்கு எப்போ போனாலும் நம்ம அதை திரும்ப பெற முடியாது. நம்மளோட லைஃப்பில் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் எதை வேணாலும் நம்ம திரும்ப பெறத்துக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். பட் டைம் மட்டும் நமக்கு எப்போதுமே வந்து ஒரு டைம் போனால் நம்ம அதனால் திரும்ப அதை கொண்டு வர முடியாது. ஸோ யூட்டிலைஸ் யுவர் டைம். டைம் இஸ் த பெஸ்ட் வேல்யூபிள் காயின் இன் யுவர் லைஃப். You only determine how you spend it in your life. Do not let others spend it for you. Thank you so much.